பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மாதத்தின் முதல் நாளில் தேவனுடைய சமூகத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த தேவாதி தேவனை துதிக்க போகிறோம். இயேசுவை துதித்தாலே அற்புதம் தான். இயேசுவை மகிமைப்படுத்தினாலே அங்கே அவர் வந்துடுவார். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுகிற இடத்துல இருக்கு. நம்ம ஆண்டவரை உயர்த்த உயர்த்த அவர் வந்து ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இயேசுவை துதியுங்கள், ராஜாவை துதியுங்கள் என்று ஒரு பாடலை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்தலாமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். இயேசுவை துதியுங்கள், நம் ராஜாவை துதியுங்கள், தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை துதியுங்கள். ஒருவராய் அதிசயம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் அதிசயம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவர் இயேசுவே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவர் இயேசுவே, அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை துதியுங்கள். யெகோவா தேவனே, பரிசுத்த மீட்பரே, பரமனை துதியுங்கள். யெகோவா தேவனே, பரிசுத்த மீட்பரே, பரமனை துதியுங்கள். தாழ்வில் நம்மை நினைத்தவர் இயேசுவே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவர் இயேசுவே, அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை துதியுங்கள். எல் ஷடாய் தேவனே, வாஞ்சையை தீர்ப்பவர், அன்பரை துதியுங்கள். எல் ஷடாய் தேவனே, வாஞ்சையை தீர்ப்பவர், அன்பரை துதியுங்கள். தாழ்வில் நம்மை நினைத்தவர் இயேசுவே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவர் இயேசுவே, அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை துதியுங்கள், நம் ராஜாவை துதியுங்கள், தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை துதியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
உமக்கு நன்றி, Glory to Jesus. உங்க மகிமைக்கு நன்றி. மை உயர்த்துகிறோம். உங்க சமூகத்தை எங்கள் மத்தியிலே நீரே பெரியவர். இருக்க வைக்கிற நீரே தேவனுக்கு கன நன்றி. மகிமைக்கு பாத்திரர். உங்க கிருபை இப்பொழுது இறங்குவதா? ஸ்தோத்திரங்களை பெற்று யாரெல்லாம் தாகத்தோடு துதித்து பாடினார்களோ, பாதப்படியிலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ, இப்பொழுது அவர்கள் இருக்கிற இடங்களிலே தேவ மகிமை இறங்கட்டும், தூதர்கள் இறங்கட்டும், அடைக்கப்பட்ட வழி திறக்கப்படட்டும், தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும், மாறட்டும் அப்பா. ராஜாவின் ஜெயக்கம்பீரம் அவர்களுக்குள் வரட்டும், வரட்டும். சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல. 2 மாதம் நம்மளை அற்புதமாக நடத்தி இந்த 2024 3வது மாசத்துல ஒரு புதிய மாதத்தை தந்து நடத்தி இருக்கிறார். நம்முடைய காலங்கள் அவர் கையில் இருக்கிறது. ஆகவே இந்த மாதம் கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நன்மை செய்து நமக்கு வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு மேலாக ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய தேவன் அங்கு சொல்லுகிறார். என்ன சொல்ல தெரியுமா? என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் அவருடைய கரம் எவ்வளவு பெரிய கரம் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கரம். மோசேட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ எங்க போனினாலும் இந்த கோலை உன் கையில் எடுத்துட்டு போ, அங்கதான் அந்த கையோடு இருந்து நான் அற்புதம் செய்வேனார். நீதியின் வலது கரம். இதை பற்றி ஏசாயாவில் ஆண்டவர் சொல்லும்போது மோசையின் வலதுகரத்தோடு சென்றவர் எங்கே? அப்படிதான் ஏசாயா 63ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய வலதுகரம் இன்னைக்கு எங்கே இருக்குன்னா நம்ம கூட இருக்குங்க. அவருடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறதா, ஏந்துகிறதா. கர்த்தருடைய கரம் இல்லாமல் நம்மளால் செயல்பட முடியாது, அசைய முடியாது. அந்த நீதியின் வலதுகரத்தினால நான் உன்னை தாங்குவேன்னு சொன்னவர் இன்னைக்கு இந்த மாதம் உங்களை தாங்கி பாதுகாத்து அற்புதமாக நடத்த போறார். ஆகவே நீங்கள் பயப்படவோ கலங்கவோ சோர்ந்து போகவோ தேவையில்லை. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சில பேர் கொஞ்ச நாள் ஆதரிப்பாங்க, கொஞ்ச நாள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் பண உதவி செய்வாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. இவர் நரைமுடி மட்டும், முதிர் வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் ஏந்துவேன் என்று சொன்னார். முதிர் வயது மட்டும் அப்படின்னா பூமியில் உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி, அந்த வலது கரம் தாங்கி உங்களை நடத்தும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தாவீதனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அவனுடைய சிறு வயது முதல் வாலிப வயது வரை வனாந்தரத்தில் காட்டில் ஆடு மேய்த்து கொடிய மிருகங்களை அவர் எதிர்கொண்டார். எவ்வளவு, ஒரு விசை கரடி, ஒரு விசை சிங்கம் வந்தது, அவைகளை கொன்று கிழித்தேன் என்று சொல்லுகிறார். இவ்வளவு தொலைக்கு அவனுக்கு அந்த பலன் எங்கேருந்து வந்ததுன்னா கர்த்தருடைய வலதுகரம் கூட இருந்ததா. அதனால தான் எவ்வளவு இக்கட்டு, எதிர்ப்பு, பிரச்சனை, போராட்டம் வந்தாலும் தாவீது சொல்லுகிறார், படுத்துறங்கி நித்திரை செய்வேன், நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். சுகமாய் இன்னைக்கு தங்கணும் அப்படின்னா கர்த்தருடைய கரம் நம்மளை தாங்கணுங்க, ஏந்தனுங்க. அதுக்குத்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த மாதத்தில் என் நீதியின் வலதுகரம் குறுகி போகலை, கட்டாயம் உங்களை ஆசீர்வதிக்கும் என்று சொன்னார். மோசேயே ஆண்டவரை நோக்கி சொன்னார், இந்த வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு இறைச்சி தருவேன்னு சொன்னீரே ஆண்டவரே, எத்தனை ஆயிரம் பேருக்கு கொடுப்பீங்க? எத்தனை லட்சம் பேருக்கு நீங்கள் வனாந்தரத்தில் இறைச்சி கொடுக்க முடியும்? அப்போ ஆண்டவர் சொன்னாராம், என்னாகமம் 11, என் கை குறுகி போன கையோ இல்லை, அது விரிந்த கை.
அது குறுகலான கை இல்லை, பழுகி பெருக பண்ணுகிற கை என்று சொல்லி மோசைய ஆசீர்வதித்த தேவன் இன்னைக்கு குறுகாத அளந்து கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, இடம் கொள்ளாமல் போக மட்டும் இந்த மாதத்தில் இந்த நாளில் உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துவாரா. அதான் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவாரா. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருபையால் தாங்குவாரா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பல பிரச்சனை ஊழியத்தில், பல எதிர்ப்புகள், பல போராட்டம். இதற்கு இடையில் அவருடைய சரீரத்தில் ஒரு முள்ளு பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்ன செய்தார் தெரியுமா? தன்னை விட்டு நீங்கும்படி ஜெபம் பண்ணார். அதற்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், தங்கும். உன் பலவீனம் இல்லை, என் பலன் தங்கும். அந்த கிருபையால் அவரை தேற்றி தைரியப்படுத்தி தாங்கினார். இன்னைக்கு அதே கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், உங்கள் குடும்பங்களுக்கு தருவார், உங்கள் தொழிலுக்கு தருவார், பிள்ளைகள் படிப்புக்கு தருவார், ஜெப வாழ்க்கைக்கு தருவார், ஊழியத்துக்கு தருவார். தொடர்ந்து நாம் வேதத்தை வாசித்து பார்த்தோம்னா கிருபையில் மட்டும் தாங்கலை, அன்பினால தாங்குவாரா. 1 கொரிந்தியர் 13:7 நாம் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அன்பு சகலத்தை தாங்கும் சகிக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த அன்பினால உங்களை தாங்கி ஏந்தி இந்த நாளில், இந்த மாதத்தில் உங்களை அற்புதமாக ஆச்சரியமாக நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவன் இந்த மாதம் நடத்தும்படி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. என் கிருபை உனக்கு போதும் என்றவர் இப்பொழுது இந்த நாளிலும் இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் புதிய கிருபை, இந்த புதிய மாதத்திலே புதிய வாசல் திறக்கப்படட்டும். எந்தெந்த காரியம் தாமதமாகி தள்ளி போய் கொண்டிருக்கிறதோ அது எல்லாவற்றிலும் இந்த மாதம் ஒரு புதிய அத்தியாயம், புதிய வழி திறக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு ஜெயத்தை, மேன்மையை தந்து ஆசீர்வதியும். இந்த நாள் அவர்களுக்கு அற்புதமாயிருக்கட்டும், காரியங்கள் கைகூடி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்கணும். மற்றவங்களுக்கு இந்த ஊழியத்தை, சோசியல் மீடியா ஊழியத்தை ஜீசஸ் லிவ்ஸ் மினிஸ்ட்ரியில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.